வந்து அமர்ந்தார். அவர்களும் ஒரு புறமாக அந்தன உருவத்தில் அமர்ந்திருந்தார். அந்தன யாரு? ஐயருமா ஐயர் உருவத்தில் வந்து அமர்ந்திருந்தார். ஆமா. எல்லா ராஜாக்களும் வில்ல எடுத்து நானே பூட்டி அம்பு அறுக்க முடியவில்லை. ஆமா. எல்லாம் தலை குழுந்து வில்லை எடுத்து ஒரு பல கோடி. ஆமா. எடுக்காம தவிச்சுங்க பல கோடி. ஆமா. இந்த வில்ல அரங்கேற்றத்தை பார்க்க வந்த சில பேர் என்னுடைய பாஞ்சாலி அழக பார்த்து வந்தவர் சில பேர். அழக பார்க்க வந்தவங்க பல பேர். அப்பேற்பட்ட எல்லாரும் யாரும் இந்த நாணி அடிக்க முடியவில்லை. எல்லாம் குளிர்ந்தவனாக சென்று விட்டார்கள். அப்போது பாண்டவ ராஜாக்கள் அர்ஜுனன் யாரப்பா சுயவர தளபதி யாரு கேட்டு போது என்ன துஷ்ட துய்மன் நான் தான் தெரிவித்தார். அப்படியானா இந்த வில்லை வளைக்கூடியவர் ராஜாக்கள் இருக்கலாமா வேற எந்த குலத்தான் வளைக்கலாமா? ஏன்னா ராஜாக்கள் மட்டும்தான் வளைக்கணுமா? எக்குலத்தோர் வளைக்கலாமா? அப்படி கேட்க என் அண்ணா துஷ்ட துன்மன் எக்குலத்தோர் இருந்தாலும் சரி எம்மதமும் சம்மதம் யார் இந்த வில்லை பூட்டி அந்த நாளை அடிக்கிறாரோ அண்ணனுக்கு என் தங்கை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படி தெரிவித்தார். இந்த வார்த்தையை கொண்டு அந்த அந்தன உருவத்தில் அர்ஜுன மகாராஜன் வந்து கீழே வெங்கல கிராமத்திற்குரிய மஞ்சள் நீரை பார்த்து மேலே சூழக்கூடிய மத்திய குறியை அழுத்து விட்டார். அப்போது என் தந்தையை என் கூட இருக்கக்கூடிய தாலியான சம்பவம் என்ன தெரிவித்தார் அல்லது அம்மா பாஞ்சாலி அந்தனர் ஒருவர் வந்து அர்ஜுனரோ வேறு எந்த ஜாதியாரோ பார்ப்பனர் ஒருவர் வந்து பாயுடன் இருந்தவில்லை பாசமாவில் வளைத்தார். அவர் பார்ப்பனரோ எனக்கு ஏற்ற அப்படி இருந்து மனைவியை கோலப்பட்டு அமைதியாக நின்று விட்டேன். அப்போது அந்த அந்தனர் அர்ஜுன மகாராஜன் அல்லது பாஞ்சாலி அந்த அந்தனர் கிடையாது நான் தான் அர்ஜுன மகாராஜன் இந்த உருவத்தில் வந்திருக்கிறேன். அப்படி என்று என்னை கரம் பிடித்து இது சென்றார் எதிராபுரம். அப்படி என் அத்தை இருக்குது. ஆமா. உங்க அத்தை வந்து ஒரு விதவை. வேற மாதிரி கூட சொல்லலாம், முண்டிச்சு கூட சொல்லக்கூடாது. ஒருத்தர் சாக சொன்னாலும் சொல்லக்கூடாது. ஏமா அவங்க வந்து மாமி வந்து ஒரு விதை. ஆமா. அது விதவையா இருந்தா ஒரு நல்ல விசேஷத்துக்கு வரக்கூடாது. அப்படி இருந்து உயவர் வீட்டிலே என் அத்தி உடமாதை விட்டு இந்த வில்லாலங்கத்தில் வந்தார்கள். இங்க இருந்து சென்ற உடனே அல்லது அம்மா நான் பாஞ்சால தேசத்திலிருந்து ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல தெரிவிக்க என் அத்தைக்கு வயதாகிவிட்டது. கன்னி என்று சொன்னது கனி என்று காதிலே கேட்டு விட்டது. அல்லது பிள்ளைகளா ஐவர் ராஜாக்களும் கனி இருந்தால் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படி தெரிவித்தார். அம்மா நான் கனி கொண்டு வரவில்லை கன்னி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி தெரிவித்தார். தாய் சொல் எப்ப வீணாகக்கூடாது. ஐவர் ராஜாக்களும் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிவித்தார். அதன் பிறகு என் அத்தியின் பேச்சை கேட்டு எனக்கு 5 நாள் கல்யாணம் ஐயா. ஆமா. ஒரு நாள் கல்யாணத்துக்கே செலவு பண்ண முடியாது தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு பரவாயில்லம்மா. எப்படி உனக்கு மட்டும் அந்த போல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தாலியா வித்து குடிப்பா பேமானி. நான் தானே ஒரு நாளைக்கு ஒரு தாலி கட்டிட்டே ஊரு பூரா உதவ வாங்கிட்டு கிடக்குறேன். இன்னும் 5 தாலி கட்டணுமா போ. அப்படி பாண்டவ ராஜாக்களும் முதல் நாள் திருமணம் ஒருமைய பூசணம் கொண்ட தர்மபுத்திர மகாராஜனுக்கு முதல் நாள் திருமணம். 2வது நாள் யானை பழம் ஆமா என் வீமாட்டி இளைய மைத்துனாகிய வீமனுக்கும் எனக்கு 2 நாள் கல்யாணம். 3வது நாள் கல்யாணம் என்னை வில்ல வளைத்து அர்ஜுன மகாராஜனுக்கு 3வது கல்யாணம். 4வது கல்யாணம் அத்தையான மற்றாதே
புருஷனாகிய நகல மகாராஜனோடு 4வது கல்யாணம் 5வது கல்யாணம் என் இளையபுர சகாதேவருக்கு அண்ணவருக்கு எனக்கு 5வது கல்யாணம் 5 நாள் கல்யாணம். அப்படி 5வது கல்யாணம் முடித்து என்னுடைய வசனத்தை என்னன்னா டெல்லியாக ஆண்டவரக்கூடிய திருவாரூர் சூது வச்சு சூது பகடை ஆடி நாடு நபர் உப்பச்சட்டி வருவெல்லாம் பறித்து கொண்டு ஓராண்டு ஐக்காத வாசம் 12 வனம் முடித்து ஓராண்டு ஐக்காத வாசம் கழித்து வந்தார். பாதி நாட்டை தருகிறேன் அப்படி கட்டளை அவன் கட்டளை பிரகாரம் 12 வனமும் 12 நாளாக அண்ணாவாய கோபாலக்கண்ணுங்கிருவியால் தொலைத்து விட்டீங்க. ஓராண்டு ஐக்காத போக வேண்டும். எப்படி போவது, எங்கே செல்வது என்று தவமேலே கேட்க அம்மா விளையாட தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னனிடத்திலே நேர்மையான நாடு, ஆமா நேர்மையான நாடு, அங்கே அடைக்கல புகுந்தாய் அடைக்கலம் கிடைக்கும். அப்படி இருந்து ஐவராஜாக்கள் அவர்களும் ஒரு பேரை மாற்றி அங்கே அடைக்கலம் புகுந்து விட்டார். நான் எப்படி என்ன மன்னன் நகர் என்னும் ஜெயந்திரன் என்னும் படிமாது என்னும் 5 நாமத்தோடு அங்கே படிமுறை யாருக்கு என்றால் அந்த சுதர்க்கனை அம்மன் இருக்கிறது அவர் மகளாகிய உத்தரைக்கு வனத்திலே சென்று மலர்கள் எல்லாம் பறித்து வந்து மாலையாக சூடி அந்த பெண்ணுக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய பணிவிட பெண்ணாக வேலை செய்தது. எப்படி பணிவிட வேலையை செய்து கொண்டு அப்படியான படிமாது என்று இருக்கு நாமதேயம். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதர்க்கனை அம்மன் என்னை பார்க்க வேண்டும் அப்படி என்றாக ஏதோ காரணம் அழைத்திருக்கிறார். அவர் சென்று பார்க்க வேண்டும். அவர் சென்று உன் அறியாமல் செய்யக்கூடிய பனிமாது வந்திருக்கான் ஆகட்டுமா போய் சொல்லிட்டு வரேன். எம்மா மகாராணி தங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய பனிமாது வந்திருக்கிறா. சீக்கிரம் அழைச்சிட்டு வாப்பா. அம்மா என்னைக்கு நீங்க வந்து அடி வச்சு அன்னில இருந்து பட்ட மரம் பாலா ஒழுகிறது. எந்த ஒரு குறையில்லாம வந்த நேரம் அதனால பாரு. அம்மா அப்ப இருக்கும்போது அலந்தா சந்தா மாரே போல் என்ன நடந்தது, என்ன குறை, எதனால முகவாடி இருக்கின்றது? நேற்றைய தினத்திலேயே தென்கோடி காலத்திலே மேய்ந்து கொண்டிருந்த ஆபமந்தகளை ஓட்டிக்கொண்டு சென்ற அரசர் மீது நாட்டிலே அண்ணாக்கவர் கட்சி ஆண்கள் எல்லாம் படையெடுத்து சென்றார்கள். அது நல்லது கெட்டது தெரியாது. வடகோடி காலத்திலேயே மேய்ந்து கொண்டிருந்த ஆபமந்தகளை ஓட்டிக்கொண்டு அரசன் மீது படையெடுத்து செல்ல ஆள் இல்லை. மகனாகிய உத்திரகுமாரன் பள்ளியிலே இருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து அப்படின்னு கேட்க நான் இந்த உண்மையை அவனிடம் தெரிவிக்க நான் சண்டைக்கு போறேன். நான் ஆவு மந்தைகளை ஓட்டி எனக்கு ரதம் ஓட்டத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அது ஆள் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோமா? எந்த தவிர்த்து அம்மா பாகனமில்
நடினம் கட்டுக்கூடிய பேடி இருக்கின்றாரு அவரை பேடி அழைத்து ரத ஓட்டு அனுப்பி வைத்தால் அவரை ரதத்தை ஓட்டுவார் ஆவுகளையும் கோவில் திருப்பி வருவார். நடினம் கத்து கொடுக்கக்கூடிய பேடி பேடி அவளை அனுப்பலன்னு சொல்றாரு. அம்மா அம்மா என்ன புதுமை அந்த பேடி தன்னையே நாடி அவளை போய் கொண்டு போனா அவர் சண்டை செய்யதான் முடியுமா? அவர்களை வெல்ல முடியுமா? திருப்பி ஓட்டி கொண்டு வர முடியுமா? என்னமா புதுமையா அம்மனா கொஞ்சம் இருப்பா இந்த நாட்டில் உள்ள மன்னர் எல்லாம் மெச்சக்கூடிய அளவுக்கு ரதம் ஓட்டவும் செடி நாட்டவும் மிக தேர்தல் அடைந்தவர் ஆவாரை அனுப்பி வைத்தாய். ஆனா அந்த ரதத்தை ஓட்டி உங்க ஆவுகளையும் கோவுகளையும் திருப்பி வருவார். என் வார்த்தையை கேளுங்க அம்மா. பேடி வல்லாமை என்றுமே அம்மா நேரத்து உக்காந்துருக்கு உக்காந்து பண்ண இருக்குது ஜெயம் பெற்று தாவிய வருவார்கள். இது யாருமா நம்புறது? எப்படிமா நம்ப முடியும்? அதுவும் இல்லாத இதுவும் இல்லாத அவர் ஒரு பேடி அது பேடி கேட்டு எப்படிமா நம்ப முடியும்? எப்படிமா? அம்மா அம்மாங்க வரே போலவே அவரே போல இந்த மாநிலத்தை யாருமே கிடையாது, தேர்ச்சி அடைவதும் கிடையாது. அவரை நம்பி அனுப்பினார். ரதத்தை ஓட்டி அந்த ஆவுகளையும் கோபுகளையும் திருப்பி மைந்தனோடு நாட்டுக்கு வருவாரு. சரி அம்மா திறமையாக பேசுகிறீங்க. அவளிடம் யாரு போய் சொல்றது? அவள் யாரு கூட்டிட்டு வர்றது? இது யாருமா போய் சொல்லுவா? ஏன்னா அது வந்து நாட்டியம் கத்துக்குது. அம்மாட்ட போய் இந்த விஷயம் யாரு சொல்றது? யாரு சொன்னா கேட்பாங்க தெரியாது.
கவலைப்பட வேண்டாம். நான் சென்று இங்க நடந்ததை எல்லாம் பேடின்னு எடுத்து சொல்லி எப்படிதான் போக வேண்டும் அப்படி என்றாக அவரை கூட்டிட்டு வர அவர் ரத்துக்கு போட்டுவார் என் பேச்சை கேட்பார் சென்று வருவார் அம்மா. சரி அப்படியே செஞ்சு வாமா. அகாதபடி என்றால் ஆமா கட் பண்ணி அல்லது